நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, இரக்கத்திலே சோரியமுள்ள நேற்றும் என்றும் என்று மாறாத மனதுருக்கத்தின் தேவனே, கடந்த வாரம் முழுவதும் உடைய நாமத்தை நிமித்தம் கிருபினாலை தாங்கி பலப்படுத்தி போதுமானவராய் பக்கபலமாய் இருந்து எங்களை வழிநடத்தினீர். இந்த நாளிலே உம்மை தொழுது கொள்ள நீர் தருகிற கிருபைகளுக்காய் நன்றி. இப்போதும் இந்த கூடுகையை நீர் ஆசீர்வாதமாக்கி தாரும். உடைய நாமத்தை நிமித்து நீர் எங்கள் மத்தியிலே இருந்து இரட்சகராய் ராஜாவாய் இருந்து இம்மட்டும் ரட்சித்தது போல தொடர்ந்து உடைய கிருபையின் சமூகம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. உம்மை நம்பி வந்தேன், அதை
நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். பரிசுத்தமும் நீதி மகத்துவம் உள்ள தேவாதி தேவனை இப்போது நாம ஆராதிப்போம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் ஆராதிக்கும் போதோ அவர் நம்முடைய சமீபமாக இருக்கிற தேவன், நம்முடைய மத்தியில உள்ளாவி அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். எனவே நம்ம எல்லாரும் கூட இந்த கோரஸை சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒருவரும் சேரா ஒளியில் கோட்டையே ஆராதனை உமக்கே, என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலை அமர்ந்திருப்பேன், இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலை அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், ராஜா உம்மாளிகையில் ராப்பகலை அமர்ந்திருப்பேன், இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலை அமர்ந்திருப்பேன். இம்மற்று நம்மை தாங்கி பலப்படுத்தி ஏந்தி சுமந்து வழிநடத்தின தேவாதி தேவன் அவர். இம்மட்டு அப்படி செய்து வந்தேன், இனிமேல் அப்படி செய்வேன் என்று சொன்னார். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, புகழ்கின்றேன் பாட்டு பாடி ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது,
புகழ்கின்றேன் பாட்டு பாடி புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வினேசன் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. வினேசன் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னை கண்டீரையா. சொல்லுவதாலும் வினேசன் நீர்தானையா, புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா தீமைக்கும் எல்லா பயத்துக்கும் அவர் நம்ம நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன். ரட்சிக்கும்படி காக்கும்படி உலகத்தின் முடியவன் என்றும் அவர் நம்மோடு கூட இருக்கிறதான தேவன். அந்த தேவாதி தேவனை நாம் பாடி அவர் பரிசுத்த நாமத்தை நாம் உயர்த்துவோம். கரங்களை தட்டுகின்ற பாடலை நாம் பாடுவோமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட நம்மை கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட நம்மை கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவரே. சொல்லுமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நம்மை விடுவிக்க எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவரே. அம்மா நீ வல்லவர், பரிசுத்தர், நீதி உள்ளவர், எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். நீ ஆண்டவரே பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறதான தேவன். அதற்காய் நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்த சமூகத்தில் சேர்ந்து
ஆவியாய் இருக்கிற மகிமையின் ராஜாவை, நித்திய பிதாவை, உடைய பரிசுத்த ஆண்டவரே சமூகத்தை உணர்ந்து உடைய பரிசுத்த பாதங்களை முத்தம் செய்து ஒரு பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த தேவனே எங்களுக்கு காண்பித்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. வாழ்வின் எல்லா பகுதிகளுக்கும் போதுமானவர், எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற தேவன், எங்களோடு பேசுகிறவர், எங்களை நினைகூர்ந்து ஆசீர்வதிக்கிறதான தேவன் நீர். அதற்காய் நன்றி. தொடர்ந்து ஒரு சமூகம் எங்களோடு தங்கியிருக்கட்டும் நாதா, தங்கியிருக்கட்டும். எங்களோடு பேசுங்க, எங்களை நினைகூர்ந்து தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உங்களோட கரத்தில் எங்களை வைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 24ஆம் அதிகாரம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்தாயிற்று.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் இந்த பரிசுத்த சபை கூடுதல் நாளிலே உங்களை எல்லோரையும் காண, கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்திருக்கிற கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவராயிருந்து போதுமானவராயிருந்து நம்மை இம்மட்டு வழி நடத்தினார். தொடர்ந்து அப்படியே அவர் நம்மை வழி நடத்துவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உண்டு. சிலருக்கு சரீர பிரகாரமான பிரச்சனைகள், அப்படின்னா சரீரத்தில் பலவீனங்கள், அதுவே இவர்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். சிலருக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், சிலருக்கு கல்வி சார்ந்த பிரச்சனைகள், சிலருக்கு சமாதானம் சார்ந்த பிரச்சனைகள். ஆனா இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கான ஒரு பொதுவான பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா பொருளாதார பிரச்சனை. தற்போது இருக்கிற காலத்திலே ஏழைகள், நடுத்தர மக்கள் எல்லாருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை பொருளாதார தேவைதான். இந்த கரோனா தொற்று நிமித்தம் ஊரடங்கு, அதன் நிமித்தம் பல காரியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா தரப்பு வேலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதன் நிமித்தம் வேலைகள் இழப்பு, வருமான இழப்பு, உற்பத்தி குறைவு, ஜனங்கள் மத்தியில் வாங்கும் திறன் குறைவு, பணப்புழக்கம் இல்லை. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட காரியங்களை நாம் காண்கிறோம், அனுபவித்து வருகிறோம். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த 2 வாரமா சென்னையில தங்கி வேலை செய்கிற 3 லட்சம் பேர் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து சென்றார்கள். காரணம், வருமானம் இல்லை, வேலை இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா தாங்கள் செய்த வேலை இல்லாத நிமித்தம் சமயத்திற்கேற்ற ஒரு வேலை செய்து எப்படியாவது பழப்பம் நடத்தணுமே. ஒரு ஆட்டோ டிரைவர் தன் ஆட்டோவை ஒரு மீன் விற்கிற நடமாடும் மீன் கடையா மாத்திட்டார். சமயத்துக்கு வச்ச வேலை நல்லது. குடும்ப தேவை நிமித்தம் பலர் பலவிதமா செயல்பட்டு இருக்கிறாங்க. 2 முதுகலை பட்டம் பெற்ற ஒரு ஆசிரியர், அவருக்கு 3 மாதங்கள வேலை இல்லை, வருமானம் இல்லை. எனவே அவர் என்ன செய்தார்னு சொன்னா, தள்ளு வண்டியில வாழைப்பழம் விற்கிறார். அவருக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கிடைக்குமா? என்ன செய்வது? குடும்ப சூழ்நிலை நிமித்தம் அப்படி செய்ய வேண்டியதாயிற்று. இப்படி பல காரியங்கள். அது மட்டுமா, ஒரு மிகப்பெரிய அரிசி மண்டி வியாபாரி ஒருத்தர், மொத்த வியாபாரி ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னு சொன்னா, உயர் ரக அரிசி, பொன்னி, சம்பா எல்லாமே டோட்டலா யாரும் வாங்குவது இல்லையா. மட்ட ரகமான அரிசிகளை தான் வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஜனங்க. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, ஜனங்க ரேஷன் அரிசியை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்லை. சாப்பிட வேண்டாம் நான் சொல்ல, வாழ்வின் தரம் எந்த அளவுக்கு கீழே போய் விட்டது என்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளங்கள். ஒரு கிராமத்து பழமொழி என்னன்னு சொன்னா, கருவாடு அதிகமா வித்துச்சுன்னா பஞ்சம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தமா. இந்த நாட்கள்ல நீங்க நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. கருவாடு 2 மடங்கு வியாபாரம் அதிகமா போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, 2 மடங்கு விலையும் கூடிடுச்சான். இதுக்கு என்ன காரணம்? கறிமீன் வாங்க ஜனங்களுக்கு காசு இல்லாதான் காரணம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாடு போய்கொண்டிருக்கிறது. இன்னொரு பட்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா, விளைபொருட்களுக்கு சரியான கொள்முதல் இல்லை என்று சொல்லி விவசாயிகள் விளைபொருட்களை கொண்டு போய் குப்பையில கொட்டுறாங்க. வியாபாரிகள் வாங்க யாரு வரன்னு சொல்லி வியாபாரிகள் காய்கறிகளை கொண்டு போய் குப்பை கொடையில கொட்டுறாங்க. ஆனா விலை குறைஞ்ச பாடு இல்லை. எப்படி நடக்குது பாருங்க. 2018 வருஷம் 25.8 கோடி பேர் ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், விசேஷமாய் பெண் குழந்தைகள் படிப்பு இல்லாமல் போனதாம். இனி இந்த வருஷத்துல 26 கோடி பேர் கல்வி இல்லாமல் பாதிக்கப்படுவார்களாம் என்று யுனெஸ்கோ
அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா தங்கம் விலை உயர்ந்துகிட்டே இருக்குது. எங்க டெய்லி நியூஸ்ல பார்ப்பீங்க, செய்தித்தாள்களை படிப்பீங்க. இதுக்கு என்ன காரணம்? தங்கம் இந்த நாட்கள் எப்படி விலை உயரும்? கடைகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதலீடு செய்கிறவர்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா நிலத்துல முதலீடு செஞ்சாங்க, அடுத்து பங்கு சந்தையில முதலீடு செய்வாங்க. இப்போ அதெல்லாம் சரிஞ்சு போச்சு. எனவே தங்கம் சார்ந்த காரியங்களை முதலீடு அதிகமாக செய்யறாங்களா மக்கள். எனவே தங்கம் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்படாம மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஒரு பக்கம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் கர்த்தர் நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படிக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. முதல் காரியம், ஏசாயாவுக்கு எழுதின புத்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராய் யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்றைக்கு நம்பத்தக்கவர், என்றைக்கு மாறாதவர், என்றென்றும் இருக்கிறவர், என்றென்றும் ரட்சிப்பாரு, என்றென்றும் அடைக்கலமாய் இருப்பாரு, என்றென்றும் வழி நடத்துவார் என்று அர்த்தம். அதான் கண்மலை. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நம்ப வேண்டும் என்ற வேதம் கூறுகிறது. நம்முடைய தேவைகளை தெய்வன் சந்திக்க அவரை நாம் நம்ப வேண்டுமா? எரேமியாவுக்கு எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா ஆஸ்வதிக்கப்பட்டவன். 8ஆம் வசனம் சொல்கிறது, அவன் தண்ணீர் நிலை நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போலிருப்பான். என்னோட சுருக்கமான அர்த்தம் என்னன்னு சொன்னா, எப்படிப்பட்ட தாழ்ச்சி, எப்படிப்பட்ட நெருக்கடி, எப்படிப்பட்ட குறைவான நேரத்திலையும் கர்த்தர் யாரெல்லாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, தங்கள் தேவைகளுக்காக தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு குறைவில்லாமல் அவர்களை எந்த காலத்திலும் வழிநடத்த கர்த்தர் போதுமானவராய், உண்மையுள்ளவராய், அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அவர் குறைபட விடமாட்டார். குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். யாருக்கு என்று சொன்னா, நம்புகிற பிள்ளைகள். பிரியமானதோட பிள்ளைகள், நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், பரமபிதா நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். அப்ப அறிந்திருக்கிற தேவன் அவர் என்ன செய்கிறார்? தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் தேவைகளை சந்திக்கிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வேதமாய் சொல்கிறது, கர்த்தர் நித்தமுடி நடத்தி, அப்படின்னா தொடர்ந்து நடத்துவார், இடைவிடாமல் நடத்துவார். காரணம் என்ன? அவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லி. அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். உபாகத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லியபடியே நம்மை ஆஸ்வதிப்பார். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அப்படின்னா நம்முடைய தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 24:1 சொல்கிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் உலகத்தின் குடிகளும் கர்த்தருடையவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம கர்த்தருக்குரியவர்கள், உலகம் கர்த்தருக்குரியது, பூமியிலுக்கு எல்லாமே கர்த்தருக்குரியது. எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. அவர்தான் சிருஷ்டிகர். அப்ப எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? வடக்கு நோக்கி கொடு, தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுகிற தேவன். ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குற தேவன் அவர். எனவே அந்த மகிமையின் ராஜாவை நாம் ஆராதிக்கிறோம். யோவேலுக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வேதமாய் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. அப்போ நித்தமும் நடத்துவாரு, அதிசயமாய் நடத்துவாரு. யாரை என்று சொன்னா, தங்கள் தேவைகளுக்காக கர்த்தரையே நம்புகிற பிள்ளைகளை.
அவர் கைவிடாமல் அவர் நடத்துகிற தேவன். எனவே நம்புதல் என்று சொன்னால் என்ன? ரோமர் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆங்கிலத்திலே in hope against hope he believed. அப்படின்னா நம்புவதற்கு ஏதுவே கிடையாது. அப்ப நம்புதல் சொன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா நம்புவதற்கு ஏதுவே கிடையாது, ஆனாலும் நம்பணும். எப்படி சாத்தியமாகும்? இதுக்கு பேர் தான் நம்பிக்கை என்பது. இப்ப நம்ம சூழ்ந்திருக்கிற அந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா, நம்ம காண்கிற சூழ்நிலை, அனுபவிக்கிற சூழ்நிலை பார்த்தா நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லை. இது மாறுமா? வாழ்க்கை மறுபடியும் மேன்மைப்படுமா? மறுபடியும் ஆசுவாத்தை பார்ப்பனா? அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருக்கிறோம். ஆனா இதற்கு மேல் இந்த சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தரையும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும் பார்ப்பதற்கு பேர் தான் நம்பிக்கை. ஆபிரகாம் நம்புவதற்கு எதுவே கிடையாது. சுற்றிலும் இருக்கிற நம்ம சூழ்நிலைகள் நம்முடைய நம்பிக்கை இழந்து போக செய்கிற சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் நாம் நம்ப வேண்டும். இப்படி கர்த்தரே தன் நம்பிக்கையாய் தேவைகளுக்காய் சார்ந்திருக்கிற மக்களை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர்கள் தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார், அறிந்தவராக இருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய தேவைகளை சந்திக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வேதமாய் சொல்லுகிறது, பரமபிதா உங்கள் தேவைகளை சந்திப்பது அதிக நிச்சயமாமே. அடுத்து யாருடைய தேவைகளை தேவன் சந்திப்பார் என்று சொன்னால், அறிந்திருந்தாலும் வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகள். தேவன் நம்முடைய எல்லாருடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நம்ம ரட்சித்தவர், மீட்டுக் கொண்டவர், அறிந்திருக்கிறார். ஆனா அதே சமயத்திலே வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவர் நல்ல ஈவுகளை கொடுக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் சொல்லுகிறது, நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து வருகிறது. அப்படின்னா பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் நாம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியானா பரத்திலிருந்து தேவன் யாருக்கு கொடுக்கிறார் அந்த நன்மையான ஈவுகளை அப்படின்னு சொன்னா, வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். என்ன நிச்சயம்? அடுத்த சொல்றார் பாருங்க, எப்படி கண்டிப்பா கொடுப்பாரா? நிச்சயமா கொடுப்பாரா? நிச்சயமா கொடுப்பாரா? காரணம், ஒரு பெற்றோர்கள் பொல்லாதவர்கள் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இதுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா உங்களுக்கு நல்ல இதுகளை கொடுக்க மாட்டாரா? கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனவே அந்த நிச்சயத்தை அவர் காண்பிக்கிறார். ஒரு பரமபிதா இஸ் a heavenly father. பட்சபாதம் இல்லாதவர், வேற்றுமை நிழலாதவர், மனதுருக்கத்தின் தேவன், அவர் மாறாத கர்த்தர். இவ்விதமாய் கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, இந்த தேவைகளை அவர் நமக்கு சந்திக்கிறவராக இருக்கிறார். யாருடைய தேவைகள் என்று சொன்னால், அவரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். இரண்டாவது, அறிந்திருக்கிற தேவன் யாரெல்லாம் அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்கள் அவருடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளாக நாம அவரை நம்ப வேண்டும், அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் அழகாக சிந்தித்து பாருங்கள். தேவன் நம்முடைய எல்லாருக்கும் இந்த நாட்களிலேயும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட ஒரு சில ஆதாரங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறார். அது என்ன மாதிரி ஆதாரங்கள் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஆதாரங்களை கொண்டுதான் கர்த்தர் இந்த நாட்கள் உங்களை போஷிக்கிறாரு, உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஆதாரங்களை கொண்டு கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறாரு, உங்களை போஷிக்கிறாரு என்று சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த ஆதாரங்களை ஏற்படுத்தியிருக்கிறது கர்த்தர் தாங்க. அதே சமயத்துல ஆதாரங்கள் இல்லாட்டாலும் கர்த்தரால் நடத்த முடியும். யோசித்து பாருங்கள். வருமான இழப்பு, வேலை இல்லை, ஆனால் கர்த்தர் நடத்திக் கொண்டிருக்கிறார். இதான் நாம் ஆராதிக்கிறது. அதிசயமாய் உங்களை நடத்தின தேவனை நீங்கள் துதிப்பீர்கள். அதான் அர்த்தம். எலியாவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். பஞ்சகாலம். ஆனால் எலியாவை போஷிக்க தேவன் ஒரு விதவை ஏற்படுத்தியிருந்தார். எலியாவை போஷிக்க தேவன் காகங்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப ஏதாவது ஒரு ஆதாரங்கள் இந்த நாட்களில் தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறாருங்க. ஏற்படுத்தி நம்மை நடத்தி கொண்டிருக்க இதில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த நிலையிலேயும் அவர் நம்மை நடத்த வல்லவர், நடத்தி கொண்டிருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:17 சொல்லுகிறது, நாம் அனுபவிக்கும்படி சகல நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா இம்மட்டும் கொடுத்தது அவர் தான்.
இனிமேல் கொடுக்க போகிறது அவர்தான். நிச்சயமாய் அவர் அப்படி செய்வார். ஒரு சின்ன சாட்சி பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா 3 மாதங்களா வெளி ஊழியம் கிடையாது, திருச்சபை கூடி வருதல் கிடையாது, உங்களுக்கு வருமானங்கள் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் எனக்கும் என் தேவைகளை சந்திக்க ஒரு ஆதாரங்களை வச்சிருக்கிறார். அது என்ன ஆதாரங்கள் சொன்னா, நம்முடைய திருச்சபையை சேர்ந்த ஒரு 5 குடும்பங்கள் வழக்கமான நேரத்தில் எப்படி ஊழியத்தை தாங்குவார்களோ அதே போல இந்த 3 மாதங்களாக தங்கள் காணிக்கைகளை கொடுத்து அவர்கள் ஊழியங்களை தாங்கி வருகிறார்கள். இது கர்த்தரை நியமித்தது. அது அவர்கள் இருந்து கொடுத்தார்கள் சொல்வதற்கு இல்லை. எப்படி எலியாவை போஷிக்க விதவை ஏற்படுத்தினாரோ, எலியாவை போஷிக்க தேவன் காகங்களுக்கு கட்டளையிட்டாரோ, அதே போல இந்த கடினமான சூழ்நிலை கர்த்தர் ஒரு 5 குடும்பங்களை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். இது கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஒரு ஆதாரம். இதே போலத்தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த காலத்திலேயும் உங்களை போஷிக்க, வழிநடத்த, தேவைகளை சந்திக்க ஒரு சில ஆதாரங்களை வைத்திருக்கிறார். நன்றாக பாருங்க என்னென்ன ஆதாரங்களை வச்சிருக்கிறார். அதன் மூலம் தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அந்த நன்மையான நினைவுகள் பாரத்திலிருந்து வந்து வருகிறது. எனவே அந்த தேவாதி தேவன் தொடர்ந்து உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். ஒரு விசை மதர் தெரசா, அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு நபர் மதர் தெரசா இடத்துல வந்து சொன்னாராம், மதர், ஒரு இந்து ஃபேமிலி பல நாட்களாக சாப்பாடு இல்லாம தவிக்கிறாங்க, அவர்களுக்கு 8 பிள்ளைகள் என்று சொன்னார். உடனே அந்த மதர் தெரசா ஒரு சில நிவாரண பொருட்கள், உணவு பொட்டங்களை எடுத்துக்கொண்டு அங்கே போனாராம். அங்கே போய் அந்த குறிப்பிட்ட வீட்டில் ஒரு பெண்ணை சந்தித்தாராம். அந்த பெண்ணிடத்திலே தன்னை கொண்டு போன எல்லா பொருட்களையும் அவர் கொடுத்தாராம். உடனே அந்த பெண் எல்லாவற்றையும் வாங்கி அதை 2ஆக பங்கிட்டாராம். இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை, இந்த பெண் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. பங்கிட்டு ஒரு பங்கை அங்கே வைத்து விட்டு இன்னொரு பங்கு எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடினாலாம். வருங்கையோடு திரும்பி வந்தாலும் இவர்கள் கேட்டார்களாம், இந்த ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு எங்கே போனீர்கள், என்ன செய்தீர்கள்? அப்ப அவர்கள் சொன்ன வார்த்தை அந்த மதர் தெரசாவை அப்படியே ஆச்சரியத்தில் ஆழ்த்தினது. என்னன்னு சொன்னா, பக்கத்து வீட்டில் ஒரு முஸ்லிம் ஃபேமிலி, அவர்களும் பசியாயிருப்பார்கள், they are also hungry, அவர்களும் பசியாயிருப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்களா. எத்தனை அருமையான சாட்சி பாருங்க. மதர் தெரசா ஆச்சரியப்பட்டார்களாம். இந்த மாதிரி 8 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பல நாட்களா பட்டினி கிடக்கிறாங்க. ஆனால் இந்த நிலையிலேயும் நான் கொடுத்த உணவுப் பொருட்களை அவர்களே எடுத்து சாப்பிடாமல், பயன்படுத்தாமல் இந்த நிலையிலே மற்றவர்கள் பகிர்ந்து கொடுக்கிறார்களே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்களாம். இதாங்க உண்மை, இதுதான் உண்மை. அதே ஒரு மேடை பிரசங்கத்திலே அவர்கள் கூறினார்கள். இதை போலத்தான் எந்த நிலையிலேயும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை போஷிக்க, வழிநடத்த, தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். பாத்தீங்களா, அவர்களும் பசியாயிருப்பார்களே. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கு? யோசித்து பாருங்க, எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கு? ஆனால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியிலே பாத்தீங்கன்னா இந்த 3 மாதிரி எனக்கும் திருச்சபையிலிருந்து ஒரு சில குடும்பங்கள் ஹெல்ப் பண்ணாங்க, ஆதாரமா வச்சிருந்தார். இதே போல உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர். அவர் 2 காரியம், கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். நம்புகிற பிள்ளைகள் எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் தேவையை சந்திப்பார் என்று எரேமியா 17ஆம் அதிகாரம் 7, 8 திட்டமாய் சொல்லுகிறது. அவரை நம்புங்கள், அதிசயமாய் நடத்துகிற தேவனை துதிப்பீர்கள், வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். 2வது, தேவைகளை அறிந்திருந்தால் வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவர் நல்ல ஈவுகளை கொடுப்பார். தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா, அவரை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் அவருடைய வார்த்தை பொய்யாகாது. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தில் நிறைவேறாமல் இருக்குமோ, சொல்லியபடியே ஆஸ்வதிக்கிற தேவன் அவர். தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ள கர்த்தர் அவர். எனவே இந்த 2 காரியங்களை செய்யுங்கள், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சில ஜெப குறிப்புகளை தரப்போகிறேன். 3 ஜெப குறிப்புகள். முதல் காரியம், நீங்கள் அதிகமாக இதற்காக ஜெபிக்க வேண்டும். இப்போது இருக்கிற இந்த கரோனா பலவீனம் உங்களுக்கு தெரியும். தமிழகத்தில் 75,000 பேர் தாண்டிடுச்சு. இதுவரைக்கும் இறந்து போனவர்கள் கிட்டத்தட்ட 1000 பேர் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா சுகமடைந்தவர்கள் 41,000 என்று சொல்லி
ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. அப்போ இந்த வியாதி வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவுறுத்துகிறது. யாருக்குன்னு சொன்னா சிறுநீரக நோய் உள்ளவர்கள், சுகர் இருக்கிறவங்க, இருதய நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர், குழந்தைகள், எய்ட்ஸ் நோயாளிகள், டிவி உள்ளவங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஒரு காரியம், மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி மருந்து கம்பெனிகள் விளம்பரம் செய்கிறார்களே தவிர இதுவரைக்கும் உலகத்தில் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இவ கொடுக்கிற மருந்தெல்லாம் தடுப்பு மருந்து தானே தவிர முழுமையாய் குணமாக்குற மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இது இன்னும் பல நாட்கள், ஏன் மாதங்கள், வருடங்கள் கூட நீடிக்கலாம். ஊரடங்கு மாறிடும், ஆனால் தாக்கம் இருக்கும். எனவே அதற்காக நீங்கள் அதிகமாய் சீக்கிரத்திலே இந்த நோய் கட்டுப்படுத்தப்படணும். பொருளாதார நெருக்கடிகள் மாறணும். அதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது காரியம், எந்த நேரத்திலும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் உண்டாகிற ஒரு அபாயம். லடாக் பகுதிகளே, எல்லை பகுதிகளே 2 நாடுகளும் படைகளை குவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா கூட சீனாவில் படையெடுக்க ஆயத்தமா இருக்கிறது. யுத்தம் என்று வந்துவிட்டால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உணவு பஞ்சம், கடுமையான நெருக்கடிகள், கொள்ளை நோய்கள் சகிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பெரிய கஷ்டங்கள் வரும். எனவே இது மிக முக்கியமான குறிப்பு. யுத்தம் நடக்கவே கூடாது. கர்த்தரதை இடைபடணும். அதற்காக நாம் கண்டிப்பா ஜெபிச்சே ஆகணும். அடுத்து இந்த பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இருக்கிற நடுவுல பாலைவன பகுதி. அந்த பாலைவன பகுதியில் இருக்கிற அந்த வெட்டுக்கிளிகள் அங்கே இனப்பெருக்கம் செய்து ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாவட்டங்களும் வந்துருச்சு. சவுத் இந்தியா வரல, லட்சக்கணக்கான பயிர்களை நாசமாக்கிடுச்சு. சோ இன்னும் அது அதிகமா போச்சு. விமான படைகளை கொண்டு அதை அழிக்க போறாங்க. அதுவும் கட்டுப்படுத்தப்படணும். இல்லாட்டி உணவு பஞ்சம் ஏற்படும். அங்க ராஜஸ்தான்ல தானே, குஜராத் தானே எனக்கு என்ன சொல்லி வாழ முடியாது. சோ இந்த 3 குறிப்புகளுக்காக நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த வாரத்தில், இந்த நாள் முதல் கொண்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். மிக முக்கியமான 3 குறிப்புகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இதற்காக ஜெபிக்க வேண்டியது மிக 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 அவசியம். கடைசியா நான் முடிக்கிறேன். கர்த்தர் பலதரப்பட்ட பிரச்சனை நமக்கு கொண்டு இன்றைக்கு நான் சொன்ன பிரசங்கம், நம்முடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பரமபிதா தேவைகளை சந்திப்பார். யாருக்கு? நம்புகிற பிள்ளைகள். அவரையே நம்பணும். வேத வாக்கியங்கள் படி நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். வேத வாக்கியங்கள் அப்படியே நாம் நம்பணும். 2வது, வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவர் தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அடுத்து ஒரு சில ஆதாரங்களை வைத்திருக்கிறார். அதையும் மறக்காதீங்க. இந்த சமயத்திலேயும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த மதர் தெரசா உதாரணத்தை சொன்னேன். அதிலிருந்தே உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த நேரத்திலும் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளை கொண்டு உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரமபிதா எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறேன். தம்மை நம்புகிற பிள்ளைகள், வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்குள்ளாய் நல்ல உண்மையை நம்புகிற ஒரு நம்பிக்கையினால் நிரப்புங்க. நல்ல ஒரு ஜெபாவினால் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் எங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு சில ஆதாரங்களை வச்சிருக்கீங்க. ஆண்டவரே, வருமான இழப்பு, சுற்றிலும் பயங்கரமான நெருக்கடிகள், ஆனாலும் ஒரு சில ஆதாரங்களை வைத்து எங்களை நீர் போஷித்து வழிநடத்தி கொண்டு வரீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி. என்னை அப்படி செய்து வரீங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சில ஆதாரங்களை வைத்து நீரே எலியாவை போஷித்தது போல, தாங்களுக்கு கட்டளையிட்டது போல, இந்த நாட்களில் உடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படி போஷிக்கும்படி ஒரு சில ஆதாரங்களை வைத்திருக்கிறீங்க. ஒருவராலும் அதை மறுக்க முடியாத ஆண்டவரே, அந்த ஆதாரங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட அருமையான உதாரணத்தினுடைய அவர்களும் பசியா இருப்பார்களே. ஆமாண்டவரை, பிறரை குறித்து நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்ய, எங்கள் திருச்சபையார் ஒளிக்காரனை குறித்து சிந்திக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் தேவைகளெல்லாம் சந்திங்க, தொடர்ந்து எங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த நாட்களிலேயும் எங்களுக்கு சில ஆதாரங்களை வைத்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிற தேவன் நீர் ஐயா. தொடர்ந்து நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்துங்க. அதிசயமாய் நடத்தின தேவனை துதிப்பீர்கள் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த நாட்களிலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நடத்தி நீர் துதிக்கபடி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்து. மாத்திரமல்ல, இது ஜெப குறிப்புகளுக்காய் கருத்தாய் உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஆவியானவர் உதவி செய்யுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உடவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாருடைய ஐக்கியமும் என்றும் என்றுமுள்ள சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.